ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு விக்டரி ஆன்லைன் அகாடமி. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னும் நிறைய கோர்ஸை பற்றி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் தட், அந்த இதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, அதுக்கு எவ்வளோ சேலரி வரும், எவ்வளோ ஃபீஸ், அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் எந்தெந்த காலேஜ், ரெப்யூட்டட் காலேஜ்லாம் இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு இருக்குது, அண்ட் ஹாஸ்டல் என்ன, எப்படி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, எலிஜிபிலிட்டிலாம் என்ன, அண்டு ஜாப் எப்படி இருக்கும், ஜாப் பொசிஷன், சேலரி, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் என்னென்னு பார்ப்போம். ஈஸியாக சொல்லணும்னா, ஏரோப்ளேனை பற்றி படிக்கிறது, அந்த பார்ட்ஸு, அந்த ஏரோப்ளேன் எப்படி கண்ட்ரோல் பண்ணும், ராக்கெட், இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஈஸியாக சொல்லணும் அவன் தான். ஸோ ஏரோப்ளேனை பற்றி படிக்கிறது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இப்போ என்ன, இந்த இதில் எலிஜிபிலிட்டி என்னென்ன காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க, டீட்டெயில்ஸ் மொத்தமாக இப்போ பார்ப்போம் வீடியோவில். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிடெக் இன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 4 வருஷம் கோர்ஸ். உங்களுக்கு ஆவரேஜாக ஃபீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60,000லேருந்து 1 lakh பர் ஆனம் வரையும். ஸோ சில காலேஜ், ரெப்யூட்டட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு 2 lakh பர் ஆனம் வரையும் இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇ மெயின், NATA அண்ட் ஜேஇ அட்வான்ஸ்ட். ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸ்டடி மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பேஸ் தான் நீங்கள் படிக்கணும், ஏரோநாட்டிக்கல் படிக்கணும் அப்படின்னா. ஸோ பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து கோர்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் தான். இது வந்து டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 years. செமஸ்டர் சிஸ்டமும் இருக்குது, இயர் வைஸும் எக்ஸாம் டைப் இருக்குது. எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10 +2 வந்து நீங்கள் சயின்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி ப்ளஸ் மேக்ஸ் எடுத்துருக்கணும். இந்த சப்ஜெக்ட் நம்ம எடுத்துருக்கணும். அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், IIT, JEE இதேமாரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்து தான் அட்மிஷன் ப்ராசஸ். கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5,000லேருந்து ஸோ மேக்ஸிமம் 5 lakh வரையுமே கோர்ஸ் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க சில காலேஜ் எல்லாம். ஸோ ஆவரேஜ் ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 lakhsலேருந்து 50 lakh பர் ஆனம் வரையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப ரெக்யூரேட்டிங் கம்பெனி, அதாவது டாப் கம்பெனியில் சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு நிறையா சேலரி வரும். ஸோ டாப் ரெக்யூரேட்டிங் காலேஜ் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISRO, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ஸோ HCAL அண்ட் நிறையா இன்னும் ரெக்ரூட்டிங் கம்பெனி நிறையா இருக்குது. ஸோ ரெக்ரூட்டிங் கம்பெனி ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோஸ்பேஸ் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி எல்லாமே ரெக்ரூட் பண்ணுவாங்க. அண்ட் ஏர்க்ராஃப்ட் டிசைன் கம்பெனிஸ், இது மாதிரியான கம்பெனி ஏரியாஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்ரூட்டிங் நிறையாவே இருக்குது. ஸோ ஜாப் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஸர், அனலிஸ்ட் இன்ஜினியர், இன்ஸ்ட்ரக்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்டர், டிசைன் இன்ஜினியர், கோஆப்ரேட் ட்ரைனர், சிஸ்டம் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இன்ஜினியர், ஏரோஸ்பேஸ் சீஃப் இன்ஜினியர், இதேமாரி நிறையா ஜாப் பொசிஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அட்மிஷன் பேஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ் பேஸ்டு அட்மிஷன் மட்டும்தான். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் லைக் JEE மெயின், JEE அட்வான்ஸ், ஸோ SRM, JEEE இது எல்லாமே, அதாவது இந்த எக்ஸாம் வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, SRM யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ UPE சீட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. இதேமாரி நிறைய எக்ஸாம் இந்த இது இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா. ஸோ இதோட 2020 எக்ஸாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JEE மெயின் 2020 எப்போ நடந்துச்சு, May 24, 2020 நடந்துச்சு. இது வந்து எப்படி மோட் ஆஃப் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் நடந்துச்சு. ஸோ JEE அட்வான்ஸ் எங்கே நடந்துச்சு, அது இன்னும் நடக்கலை, அட்வான்ஸ் இன்னும் நடக்கலை. நெக்ஸ்ட் வந்து SRM JEE அது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, July 15, 2020 நடந்துச்சு.
ஓகேவா. ஸோ விசேட் அது எப்போ நடந்துச்சு, April 5, 2020 இதில் எல்லாமே நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி. ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து 10 and +2ல் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் நீங்கள் மேஜராக வச்சுக்கணும். ஸோ ஈச் சப்ஜெக்டில் வந்து நீங்கள் 50 and above எடுத்துருக்கணும். ஸோ ஓவராலாக நீங்கள் 60% எடுத்திருந்தால் நீங்கள் நல்ல கம்பெனியில் நீங்கள் ரெக்ரூட் ஆகலாம். ஸ்டூடெண்ட் மஸ்ட் பாஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் JEE மெயின் வந்து நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருந்தால் மட்டுமே தான் இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், டாப் காலேஜ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் டாப் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸ். இதுதான் நம்பர் 1 NIRF இன்ஜினியரிங் ரேங்கிங்கில். இதுதான் IIT மெட்ராஸ் சென்னையில் இருக்குது. ஸோ இதுதான் டாப் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பம்பாய். இதில் வந்து இதுதான் தேர்ட் பிளேஸில் NIRF இந்த இன்ஜினியரிங் ரேங்கிங் 2021 தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ ஃபோர்த் பிளேஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IIT கான்பூர் இருக்குது. ஃபிஃப்த்து பிளேஸில் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை அந்த இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 57th பிளேஸில் ஜவஹர்லால் நேரு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஹைதராபாத். ஸோ அது இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், 134th ரேங்கில் ராஜீவ் காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி. இது வந்து 134th பிளேஸில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா BE ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கும் பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். BE ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபுல்ஃபார்ம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். அதே பிடெக்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இதான் ஃபுல் ஃபார்ம். ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்கோர் வந்து 60லேருந்து 70 ஃபார் BE ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து நீங்கள் வந்து 60லேருந்து 70 நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் எடுத்துருக்கணும். ஸோ அதே பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து பயாலஜி, மேக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்டில் நீங்கள் மினிமம் 50% and above எடுத்துருக்கணும். ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ட்ரன்ஸ் பேஸ்டு தான் இருக்கும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ்டு தானே இருக்கும். ஸோ BE ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு மட்டும் மெரிட் பேஸ்ட்லேயும் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டாப் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. ஃபார் BE ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, SRM யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி இதெல்லாமே வந்து BE ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு டாப் காலேஜ். ஸோ அதே வந்து நம்ம இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா MIT அந்த காலேஜெலாம் இருக்குது. ஸோ இன்னும் BITS இந்த காலேஜெலாம் நிறையாவே இருக்குது. ஸோ டாப் காலேஜ். ஆவரேஜ் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் BE ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து 80,000லேருந்து 14,50,000 வரையும் பர் ஆனம் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ஃபீ இருக்கும். ஸோ அதே வந்து பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து உங்களுக்கு 5,000லேருந்து 5 lakhs வரையும் உங்களுக்கு ஆவரேஜாக ஃபீஸ் வந்து இருக்கும். ஸோ ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பிளேஸ்மெண்ட் ஆனவுன்னா ஆவரேஜாக எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakhலேருந்து 7 lakh வரையும் ஃபார் BE ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு இருக்கும். அதே பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து 3 lakhலேருந்து 30 lakh வரையும் இருக்கும். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கும் பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அது வந்து பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அதே பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல் ஃபார்ம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருக்கலாம் ஆர் டிப்ளமோ நீங்கள் படிச்சிருக்கலாம். என்ட்ரன்ஸ் பேஸ்டு தான். பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பேஸ்டு தான். ஸோ 10th அதாவது பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து டிப்ளமா கணக்கு வராது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் +2ல் நீங்கள் வந்து பயாலஜி, மேக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட் 60% நீங்கள் எடுத்துருக்கணும். ரெண்டுமே அட்மிஷன் வந்து என்ட்ரன்ஸ் பேஸ்டு தான் வைப்பாங்க. ஸோ டாப் காலேஜ் ஏரோஸ்பேஸுக்கு டாப் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BITS ஹைதராபாத், சத்தீஸ்கர் யூனிவர்சிட்டி இதெல்லாமே இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு வந்து 4,50,000லேருந்து 2 lakh per annum வரையும் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அதே வந்து பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து 5,50,000லேருந்து 12 lakh per annum வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 lakhலேருந்து 14 lakh per annum வரையும் சேலரி பிளேஸ்மெண்ட் ஆகணுன்னே கொடுப்பாங்க.
ஸோ ஆவரேஜாக. ஸோ அது வந்து இது வந்து எதுக்குன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு. ஸோ அதே பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 லேக்லேருந்து 30 லேக் வரையும் ஆவரேஜாக பர் இயர் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாப் பொசிஷன், என்னென்ன ஜாப் பொசிஷன் இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ப்ரொஃபஸர் ஆகலாம் நீங்கள். அதுக்கு ஆவரேஜாக சேலரி பர் இயர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 லேக் வரையும் ஆவரேஜாக உங்களுக்கு ப்ரொஃபஸருக்கு இருக்கும். ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு. நெக்ஸ்ட்டு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் பொசிஷனுக்கு வந்து 8 லேக் பெர் ஆனம் வரையும் இருக்கும். டிசைன் இன்ஜினியரிங்க்கு வந்து உங்களுக்கு 6 லேக் பெர் ஆனம் வரையும் இருக்கும். அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்டர் இவங்களுக்கு வந்து 4 லேக் வரையும் ஆனுவலாக சேலரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங்க்கு வந்து 9 லேக் பெர் ஆனம் ஸோ சேலரியாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து +2ல் ஒரு 60% அண்ட் ப்ளஸ் மார்க் எடுத்திருக்கணும். ஸோ நீங்கள் வந்து கம்பல்சரியாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் 10th அண்ட் +2 லெவலில் நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேவா. ஸோ இதான் இந்த பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ இப்போ என்னென்ன சிலபஸ் வருது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன், இன்ஜினியரிங் மேக்ஸ் 1, இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, ஃபண்டமெண்டல் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 1. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிறையா கோர்ஸை பற்றி நாங்கள் போட்டிருக்க வீடியோ லிங்க் எல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டல் ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் ட்ராயிங், ஃபண்டமெண்டல் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் மேக்ஸ் 2, டெக்னிக்கல் கம்யூனிகேஷன், ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இந்த சப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு இருக்கும். இப்போ செகண்ட் இயரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டிஸ், ஸோ வேரியேஷன் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட், இன்ட்ரோடக்ஷன் டு தெர்மோடைனாமிக், மெக்கானிக்ஸம் ஆஃப் மெட்டீரியல், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 2, வேல்யூ ப்ரோக்ராம் 2, அண்ட் மெக்கானிசம் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் இன்னும் நிறையா சப்ஜெக்ட், ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர், ஏரோடைனாமிக் 1 அண்ட் இன்னுமே நிறையா சப்ஜெக்ட் இருக்குது. ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் இருக்காது அண்ட் இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்குன்னு. ஸோ நான் கட் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் செப்பரேட்டாக வேணும் இந்த வீடியோ, அதாவது சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஏன்னா இதை ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் முடிஞ்சு போயிடும். ஸோ 4th இயரில் மட்டும், 3rd இயரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன் டு கண்ட்ரோல் தியரி அண்ட் எலக்டிவ் ஏரோஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் 2 and aerodynamic 2, environmental studies and science elective, aerospace propulsion. இதெல்லாமே 3rd இயரில் உங்களுக்கு இருக்கும். 4th இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராஜெக்ட், ஏரோஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் 3 and ஃப்ளைட் டைனாமிக் அண்ட் கண்ட்ரோல், ஏரோடைனாமிக் டிசைன் அண்ட் டைனாமிக் ஃபார் ஏரோஸ்பேஸ். இது எல்லாமே 4th செமஸ்டரில் 4th இயரில் உங்களுக்கு இருக்கும். டாப் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கான்பூரில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லியில் இருக்கிறது. அதே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்கிறது. அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து டாப் காலேஜ். ஓகேவா. ஸோ இதில் எல்லாமே சேர்ந்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் மோஸ்ட்டாக இருக்குது பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு. ஸோ இப்போ நான் டீட்டெயிலாம் சொல்லிட்டேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், எதை பற்றி வேணுமோ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ ஸோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதனால் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் லைட்டாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.